अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु व नतवक्कलु अलैहि व मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் மிகுதித்துவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்கள் மீதும் நம்ம அனைவரின் மீதும் அல்லாஹ்வை சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டுமா என்று கூறிய என்னுடைய ஆரம்பம் செய்யும். கணிதத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு இந்த இதயம் இறுகிவிட்டது, பூட்டப்பட்டுள்ளது என்பதை இதற்கு முந்தைய உரையில் நம்ம பார்த்தோம். அப்படி அதன் தொடர்ச்சியாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதில் நம்ம இரண்டு கருத்தாக வைத்து அதனை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சொல்லி காமிக்கிறான், ஒருவர் யாருக்கு நல்ல இருதயம் இருக்கிறதோ அவங்க ஒரு வசனம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதனை செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த ஒரு இப்போ இதுதான் இந்த வசனத்தில் இந்த விஷயந்தான் சொல்ல போகிறான் இறைவன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்பே தெரிந்தவர்களாக அந்த இடத்துல நம்ம சென்றோம் என்று சொன்னால் அந்த இடத்துல முழுமையாக நம்மளால் என்னதான் புதுசாக கற்றுக்கொள்ள போகிறோம் என்ற அடிப்படையில் நம்ம செல்லும் பொழுதும் இதுதான் சொல்லியிருக்கான், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் என்று நம்ம அதில் ஈடுபடுத்தும் பொழுதோ இல்லை அந்த இடத்துல நம்ம செல்லும் பொழுது அதற்குண்டான முழுமையாக உள்ள விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா என்று பார்த்தால் முழுமையாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தில் இறைவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வசனத்தில் பல்வேறு அர்த்தங்கள் உள்ள அடங்கி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு வசனத்தில் மட்டும் பல்வேறு அர்த்தங்களை அடங்கியிருந்து அதனை நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்தினோம் சொன்னால் பல்வேறு மாற்றங்கள் நம்ம நாளில் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு அந்த வசனம் இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே தெரிந்தவர்களாக அணுகும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே தெரியாத படித்தும் படிக்காதவர்களாக போகிறது தான் நம்ம ஆய்விடுறோம். அப்போ இந்த ஒரு வசனத்தில் இறைவன் என்ன சொல்ல வரான் என்பதை இறைவனை எப்படி சொல்லி காமிக்கிறான். நீங்கள் ஓர்மையுடன் அந்த செவிதாழ்த்தி நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அத்தகையோருக்கு என்ன இருக்குன்னா நிச்சயமாக அதில் படிப்பினை இருக்குது, அதே போல் நினைவுறுத்தலும் அவங்களுக்கு இருக்குது என்று இறைவன் சொல்கிறான். அப்போ படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வசனத்தில் உள்ள என்னதான் இறைவன் சொல்ல வருகிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதில் உள்ள படிப்பினையும் அதில் நினைவுறுத்தல் என்ன இறைவன் சொல்லியிருக்கா என்பதையும் நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இன்னும் சொல்ல போனால் நம்ம தொழுகையில் இமாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்போ வசனத்தை இறைவன் சொன்ன அந்த வசனத்தை தொழுகையில் என்ன செய்கிறோம், முதலாவது ரக்காயத்தில் அந்த இரண்டு ஃபஸ்ட்டு அல்ஃபாத்தியா ஓதுகிறோம், அதுக்கப்புறம் துணை சூறாக்களை எல்லாம் ஓதுகிறோம். அப்படி ஓதும் பொழுது எதற்காக மற்ற அனைவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அப்போ அமைதியாக இருக்கிறார்கள் என்ன அப்படி சொன்னால் அப்போ அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று இமாம் ஓதுகிறார், அதனை பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் திரும்ப அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். இல்லை இமாம் ஓதுகிறார், அதனை என்ன சொல்ல வருகிறாரோ அதனை முழுமையாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாரா, இல்லை அதனை முழுமையாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாரா, இல்லை பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக நம்ம முதலில் கடமைப்பட்டுள்ளோம். ஏன் என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான்,
இதா குரிய ஃபஸ்தமியூ லஹு வ அன்சித்து லஅல்லகும் துர்ஹமூன். குரான் உங்களுக்கு ஓதப்படுகிறது என்று சொன்னால் அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி, அதே போல் நிசப்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். இப்போ முன்னாடி இமாம் ஓதுகிறார் என்று சொல்லும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய அனைவரும் அதனை கேட்டு திரும்ப அதை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க சொன்னால் அந்த இடத்துல ஒரு சச்சரவு ஏற்படக்கூடியதாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நிகழ்வு இப்போ இமாம் ஒரு வசனத்தை ஓதுகிறார், திரும்ப பின்னாடி இருக்கக்கூடியவங்க அந்த வசனத்தை ஓதணும், திரும்ப இமாம் ஓதணும், திரும்ப பின்னாடி இருக்கக்கூடியவங்க ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு உரையாடல் மாதிரி செல்லக்கூடியதாக ஆகிடும். எப்படி என்று சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லி ஒப்பிக்கக்கூடியதாக அந்த மாதிரி ஆகிவிடக்கூடாது. இப்போ ஒரு குரான் வசனத்தை ஓதக்கூடிய இமாம் ஓதுகிறார் என்று சொன்னால் உடனே அதை அமைதியாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஏவன் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காமிக்கிறதுனால அதனை இந்த தொழுகையில் நம்ம எடுத்து நம்ம சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். அப்போ தொழுகையில் இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே பின்னாடி என்று சொன்னால் இமாமுக்கு பின்பு ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்காங்க என்று சொன்னால் அவங்க செவிதாழ்த்தி அதை கேட்கக்கூடியவர்களாக இருந்து இறைவன் என்ன சொல்கிறான் என்பதை கவனிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன நிகழ்கிறது என்று பார்த்தால் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அந்த இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தொழுகைக்கு வருவாங்க, இமாம் ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதனை கவனிக்கக்கூடியதாக கூடாதவர்களாகவும் அதனை செவிதாழ்த்தி கேட்காதவர்களாகவும் தான் இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. எப்படி என்று சொன்னால், சில பேர் சுற்றி எல்லா பக்கமும் தொழுகையில் நின்றவர்களாக சுற்றி எல்லா பக்கம் பார்க்கக்கூடியவர்களாகவும், இன்னும் சில பேர் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வேறு ஒரு நிகழ்வை நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாகவும் அந்த தொழுகையில் கலந்து கொள்வாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி பலமாக இருக்கும். அப்போ தொழுகைக்குள்ளே விட்டோம் என்று சொன்னால் அந்த இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான், நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அப்போ குரான் ஓதப்பட்டுருச்சு சொன்னால் உடனே செவிதாழ்த்தி நம்ம கேட்கக்கூடியவெல்லாம் நம்ம இருக்கணும். அப்படி செவிதாழ்த்தி நம்ம கேட்கிறோம் சொல்லும் பொழுது அப்போ அந்த இருதயக்குள்ளே மனதுக்குள்ளே என்ன ஆகும், அந்த குரான் வசனம் ஆழமாக உள்ளே செல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி செல்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படும். அப்போ அந்த கேள்வியில் நம்ம என்ன செய்யணும், அதிலேருந்து நமக்கு ஒரு விடை ஆன்சர் நமக்கு சுலபமாக அதிலேருந்து பெற்றுக்கொண்டு அதன் மூலயமாக நமக்கு ஒரு படிப்பினை அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ தொழுகையில் மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தா இல்லை. ஒரு இடத்துல குரான் ஓதப்படுது சொன்னால் உடனே நம்ம அதை செவிதாழ்த்தி கேட்டோம் என்று சொன்னால், நமக்கு அரபி தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அதனை நம்ம செவிதாழ்த்தி கேட்கும் பொழுதே ஒரு அமைதி அந்த இடத்துல ஏற்படக்கூடியதை பல பேர் நம்ம அதை உபயோகம் பண்ணி நமக்கு நம்ம காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிகழ்ந்திருக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா அதனை முழுமையாக புரிந்தவர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால், அரபி தெரியவில்லை என்று சொன்னாலும் அதிலிருந்து ஒரு அமைதி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் அந்த குரான் வசனத்தில் தமிழ் அர்த்தம் அரபி ஓதுறாங்க, தமிழ் அர்த்தமும் ஓதி அதனுடைய விளக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க. இப்போ இதற்கு முந்தைய காலகட்டத்தில் நபி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் உங்களுக்கு இந்த வேதத்தை அருளி இருக்கிறான். இப்போ இறைவனிடமிருந்து அருளிய இந்த இறங்கிய இந்த வேதத்தை நீங்கள் வேதத்தின் பக்கமும் இந்த தூதன் பக்கமும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நபி இப்போ அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த மக்கள், அந்த சமுதாய மக்கள் என்ன சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்கன்னா, இதற்கு முன்னாடி எங்களுடைய மூதாதையர்கள்லாம் என்ன பின்பற்றினார்களோ, எந்த மார்க்கத்தை பின்பற்றினார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வும் கேட்க சொல்கிறான். எப்படி கேட்க சொல்கிறான்னா, இப்போ இதற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் தவறான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவங்களுக்கு அந்த நேர்வழி மார்க்கம் கிடைக்காதவர்களாகவும் இருக்கும் பொழுது அவங்க அப்பையும் கூடயுமே அவங்க அந்த மார்க்கத்தை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல கேள்வி எழுப்பக்கூடியவனாக இருக்கான்.
அப்போ அந்த நேர்வழி கிடைக்கவில்லை. அப்படி அந்த நிகழ்வில் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த அந்த மார்க்கத்தை வந்து தவறான மார்க்கத்தை வந்து பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. எந்த ஒரு மனிதரை வந்து நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு விஷயத்தை வந்து இதுதான் சரி என்று அவங்க வந்து ஆழமாக புரிந்து விட்டார்கள், இதுதான் சரின்னு சொல்லி நிச்சயமாக அவங்க மனதுக்குள்ளே பதிந்து விட்டது என்று சொன்னால், நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து அவங்க இடத்துல சொன்னாலும் நம்ம சொல்கிறது எல்லாமே தவறு என்ற அடிப்படையில் அந்த கண்ணோட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, பார்க்கக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாக இருப்பதனால என்ன ஆகும்னா, அவங்க நம்ம சொல்கிறத வந்து எதையுமே வந்து கவனிக்காமல் அலட்சியப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க இடத்துல தான் உண்மையான மார்க்கம் இருக்குது என்று அவங்க சொல்லுவாங்க. அதே போல் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லுவோம், அதை வந்து எப்படி சொல்லுவோம், இதுதான் உண்மையானது, இதுதான் நம்ம இடத்துல மட்டும்தான் உண்மை இருக்குது என்பதை வந்து கவனத்தில் வச்சு தான் நம்ம வந்து சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். அப்படி எந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனை வந்து இறைவன் எப்படி சொல்லி காமிச்சான், ஓர்மையுடன் வந்து நீங்கள் பாருங்கள். முன்னாடியே ஒரு விஷயத்தை வருது சொன்னால், நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம இடத்துல சொல்ல வராது. இப்போ நம்ம இடத்துலேயே உண்மையாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் வந்து சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அவர் என்னதான் சொல்ல வராரு சொல்லி நம்ம இடத்துல இருந்ததை வந்து ஒரு நிமிஷம் தள்ளி வைத்துவிட்டு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை பார்த்து, அதன் பிறகு நம்ம இடத்துல உள்ளதையும் அவர் சொன்ன இருந்ததையும் கம்பேர் பண்ணி இதுதான் சரி என்பதை வந்து நம்ம விளக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருக்குதுன்னா, ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு மற்றவர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அது தப்புனா நம்ம தான் சரி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. முதல்ல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து பதில் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படி சில விஷயத்தை வந்து மாற்றி கூட இருந்திருக்காங்க. எப்படி சொன்னால், இப்போ ஒரு விஷயத்து மேலே நம்ம சத்தியம் செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, காபா மேலே வந்து சத்தியம் செய்யக்கூடியவர்களாக அந்த மக்கள் வந்து இருந்தாங்க. உடனே யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை வந்து கேலி செய்யக்கூடியவங்களாக எந்த அளவுக்கு சொன்னால், இப்போ இறைவனை வந்து நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ சத்தியம் வந்து எந்த ஒரு சத்தியம் அப்படின்னு சொன்னால் என்ன நிகழும், ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்க தண்டனை வந்து நமக்கு தருவாங்க. இது வந்து தப்பாக நம்ம சத்தியம் செஞ்சிட்டோன்னா அவங்க வந்து தண்டனை தருவாங்க. அப்படி சத்தியம் செய்யக்கூடியதை வந்து அவங்க ஒரு நிகழ்ந்திருக்கும். அந்த நிகழ்வை வந்து அவங்க பார்த்தவர்களாக அவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்க மேலே வந்து நம்ம சத்தியம் செய்யணும். ஆனால் காபா வந்து அந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு செய்யும் பொழுது உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து காபாவுக்கு இறைவனாக இருக்காங்க அல்லாஹ், அப்போ இறைவன் மேலே, காபாவுடைய இறைவன் மேலே நான் சத்தியம் செய்கிறேன், அப்படி வந்து நீங்கள் சத்தியம் செய்யுங்க என்று தான் சொன்னாங்களே தவிர, உடனே நம்ம செய்கிறது வந்து சரி, அவங்க செஞ்சது தவறு, நீங்கள் சொல்கிறது இது எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி விவாதம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்களா, இல்லை அவங்களுக்கு புரிந்து அவங்க வந்து இது கரெக்டாக தப்பாக சொல்லி யோசித்து அந்த இடத்துல முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்களா? அப்படி எந்த ஒரு நிகழ்வை எடுத்தாலும் நம்மளுடைய வழிமுறை வழித்தோன்றல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழித்தோன்றல் தான் நம்மளும் பொழுது அவங்களுடைய வழியை வந்து நம்ம பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதனை வந்து ஃபாலோ செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அணுகக்கூடிய ஒரு விதம் வந்து அவங்களிடத்துல மாறக்கூடியதாக இருக்கும். இதற்கு முன்பு அவங்க இருந்ததும் நம்ம இடத்துல நம்ம மாற்றிக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு இந்த திருமறை குரான்லேருந்து நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த அளவுக்கு இந்த குரான் வந்து நம்ம இடத்துல சொல்லும் பொழுது நம்ம என்னதான் இந்த திருமறை குரானில் வந்து ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு திருமறை குரானை வந்து நம்ம படிக்க போகிறோம் என்று சொன்னால் அது வந்து இதற்கு முன்னாடி நம்ம படித்திருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தாலும் சரி, இதற்கு ஒரு விளக்கம் நம்ம இடத்துல வந்திருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு முன்பு யோசித்து அதனை வந்து நம்ம கவனத்தில் கொண்டு அதுக்குள்ளே போகாமல் அந்த திருமறை குரானை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே நம்ம இடத்துல வந்து எந்த ஒரு இதுவும் மைண்டில் வந்து இருக்காமல், இப்போ தான் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம படிக்க போகிறோம், படித்து கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை வந்து கவனத்தில் கொண்டு நம்ம படித்தோம் என்று சொன்னால்
ஒரு குரானை நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ படித்திருக்கலாம். ஆனால் இந்த மாற்றத்தை வந்து நம்ம செய்து விட்டு ஒரு திருமறை குரானை வந்து நம்ம எடுத்து அந்த வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஏன் என்று சொன்னால் இந்த நம்ம முன்பே பார்த்த உரையிலேயே இந்த திருமறை குரானை வந்து யார் அவங்கள வாழ்க்கையில் மாற்றணும்னு சொல்லி அவங்க வந்து முழுமையாக தங்களை வந்து திருமறை குரான்கிட்டே கொடுக்குறோமோ அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறோமோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த திருமறை குரானை நான் நேர்வழியை காட்டுவேன், நிச்சயமாக நேர்வழி காட்டக்கூடியதாக தான் இறைவன் அந்த திருமறை குரானை வந்து வழங்கியிருக்கும் பொழுது அப்போ நம்மளும் என்ன செய்யணும், அதனை வந்து முழுமையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சென்று படிக்கக்கூடியதாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் பல்வேறு ஸ்கூலில், காலேஜ், இந்த மாதிரி வேலையில், இந்த மாதிரி பல்வேறு இடத்துல வந்து படிக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்திருப்போம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு நாள் போகுது, ஒரு கிளாஸ் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த கிளாஸில் இன்றைக்கி புதுசாக கற்றுக்கொள்ள போகிறோம் என்று பல பேர் போய் பார்ப்பாங்களா, இல்லை எப்பயும் போல தான் இந்த கிளாஸும் போகுது, ஒரே போராக தான் இருக்கும். அப்போ இதனை வந்து அந்த நோக்கத்தில் அவங்க போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் இது முன்னாடியே நமக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ அதே ஒரு விஷயம், இப்போ ஒரு 10th படிக்கிற ஒரு பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு புக்கு எடுத்து படிக்கிறான்னு சொன்னால் அதனுடைய விளக்கம் வந்து எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே ஒரு 10th பையன் 10th புக் எடுத்து படிக்கும்போது ஈஸியாக புரியாது. அப்போ அந்த இடத்துல வந்து கடினத்தை வந்து அவன் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியவனாக இருப்பான். ஏன் அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தனால ஈஸியாக புரிஞ்சு அப்படின்னு அவன் நினைத்தா அது தவறு. ஏன் என்று சொன்னால், இப்போ திரும்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நம்ம எதுவும் தெரியாத நிலையில் போய் பார்க்கும்பொழுது இவ்வளோ விஷயம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கா என்பதை வந்து அவன் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கான். அதே 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது எந்த ஒரு விஷயமே தெரியாதனால அவனுக்கு கடினமாக இருப்பதை வந்து அவன் உணர்வான். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த இடத்துல போகும்பொழுது என்ன ஆகும்னா இலகுவாகவும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், இலகுவாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாக நம்ம இருக்கோம். இப்போ எக்ஸாமுக்கெல்லாம் அவங்க படிக்கிறாங்க, எக்ஸாம் ஹால் உள்ளே போனோன்னு மறந்துடுது, எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியல, மறந்துடுச்சு, இப்போ தான் காலையில் படிச்சுட்டு தான் ஆனால் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அதனை புரிந்து படித்தவர்களாக அவங்க இருந்தாங்க சொன்னால் அவங்க வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே அந்த இடத்துல இருக்காது. இலகுவாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து ஆட்டோமேட்டிக்காக கையை அங்கே கொண்டு போனான்னு சொன்னால் உடனே அந்த ஆன்சர் வந்து அந்த கொஸ்டினுக்கு உண்டான விடையை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க மாற வேண்டும் என்று சொன்னால் அது இலகுவாக அவங்க புரிந்தவர்களாகவும் ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு இன்னும் வரக்கூடிய நாட்களையும் அதே மாதிரி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து நம்ம புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்மளால் இருக்க முடியும். அதே போல் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும். வெற்றி வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த வெற்றி வந்து நம்ம உண்மையிலும் கிடைக்கணும், மறுமை வெற்றிக்கும் ஒரு மெயின் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த குரான் வந்து இம்மையிலையும் வெற்றி கொடுக்கும், மறுமையிலையும் வெற்றி கொடுக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த குரானை வந்து நம்ம வாழ்வியலாகவே மாற்றணும். அப்போ அந்த வாழ்வியெல்லாம் மாற்றுறது வந்து இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம மாற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சி வந்து வரக்கூடிய உரையில் வந்து நம்ம பார்ப்போம் என்று கூறி இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை எங்கும் நான் ஒன்று கொள்வதற்கிறேன் அருள் செய்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.